நம்ம தினமும் பார்க்குற ராசி பலனில் 10வது வரக்கூடியது இந்த மகரம் ராசி. மகரம் ராசி அப்படிங்கிறது சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசியில் உத்திரம், திருவோணம், அவிட்டம் அப்படின்னு 3 நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு. இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த மே மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகளால் உண்டாகக்கூடிய மாற்றங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை உங்களோட வாழ்க்கையில் ஏற்படுத்த போகுது, இது பற்றின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு மகர ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மகரம் ராசி சனி பகவானை ராசி அதிபதியாக கொண்டிருக்கு அப்படின்னு சொன்னோம். இவங்க வந்துட்டு எப்பொழுதுமே சூழலுக்கு ஏற்ப அவங்களோட மனநிலையை மாற்றிக்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. சோகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கூட உற்சாகமாக மாற்றிடுவாங்க. இருந்தாலுமே இவங்களுடைய பொறுமையை நீங்கள் அளவுக்கு மீறி யாராவது ஒருத்தங்க சோதிச்சாங்கன்னா அவங்கள விட்டு விலகிறதுக்குமே தயங்க மாட்டாங்க இந்த மகர ராசி அன்பர்கள். ரொம்பவுமே அற்புதமான குணநலங்கள் நிறையவே இருக்கும். மென்மையானவங்களாகவும் நாகரிகம் தெரிஞ்சவங்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. ஆனால் நேரம் வரும்போது உங்களோட உறுதியுமே தக்க சமயத்தில் காட்டுவீங்க. மகர ராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு நடத்துவாங்க. அவங்க ரொம்பவுமே ஒழுக்கம் நிறைந்த நபர்களாக இருப்பாங்க. எல்லோருக்கிட்டேயுமே எல்லா விதத்துலேயுமே அவங்களோட சொல் செயல் அப்படின்னு யாரையுமே எந்த விதத்துலேயுமே பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கடின உழைப்பாளிகளாக இருப்பீங்க. எவ்வளவு கஷ்டமான வேலையாக இருந்தாலுமே அது ரொம்பவுமே சுலபமாக செஞ்சு காட்டுவீங்க. முடியாத வேலையை கூட முடியும் அப்படின்னு ஒரு தெம்போடு செஞ்சு காட்டுவீங்க. நீங்கள் திட்டமிட்டபடி எல்லாமே நடக்கணும். நீங்கள் ஒரு விஷயத்தை சரி அப்படின்னு முடிவு செஞ்சுட்டிங்கன்னா, செய்ய தொடங்கிட்டிங்கன்னா, யார் சொன்னாலும் எப்பேற்பட்டவங்க வந்து சொன்னாலும் பின்வாங்க மாட்டீங்க. அந்த செயல்களில் வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் முழுமையான மன நிறைவையே பெறுவீங்க. சின்ன தோல்வியை கூட உங்களோட மனம் ஏற்றுக்காது. அதே போல் தான் மட்டும் உயர்ந்தால் போதாது, தன் கூட இருக்கிறவங்களுமே அதோட சேர்த்து உயர்த்தி கொண்டு செல்லக்கூடியவங்க தான் இந்த மகர ராசி அன்பர்கள். நீங்கள் உங்ககிட்ட நிறைய பேர் வந்து அவங்களோட வாழ்க்கையை பற்றின எல்லா விஷயத்தையுமே சொல்லுவாங்க. அவ்வளவு ரகசியம் நிறைந்தவங்க நீங்கள். அதே போல் உங்களோட மனதில் ஒருத்தங்க வந்து இடம் பிடிக்கிறது அப்படின்னா எளிய காரியமே கிடையாது. உண்மை, உழைப்பு இப்படி இருக்கக்கூடியவங்களை தான் உங்களுக்கு பிடிக்கும். இந்த தேவையில்லாமல் மற்றவங்களை பற்றி புறம் பூசுகிற நபர்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. அந்த மாதிரியான நபர்கள்கிட்ட நீங்கள் நட்பும் வச்சுக்க மாட்டீங்க. அவங்க இருக்கிறவங்க யாராவது நண்பர்கள் அந்த மாதிரி இருந்தால் கூட அவங்கள விட்டு விலகுவுமே நீங்கள் தயங்க மாட்டீங்க. இவ்வளவு நிறைய சிறப்பான குணங்கள் இந்த மகர ராசி அன்பர்கள்கிட்ட இருக்குது. இவ்வளவு சிறப்பான குணம் படைத்திருக்கக்கூடிய உங்களுக்கு கிரக நிலைகள் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலை மாற்றங்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும், அது மட்டும் இல்லாமல் சாதகமாக என்ன நடக்கும், பாதகமாக என்ன நடக்கும், நீங்கள் ஒரு சில எளிய பரிகாரத்தை செய்வதன் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றத்தையுமே உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் அடைய முடியும். அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறது தான் நாம் இப்போ தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே இந்த நம்மளோட மகர ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம், திருவோணம், அவிட்டம் 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே இந்த மாதத்தின் கிரக நிலைகள் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளிவர பரிகாரமாக என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத முதல்ல நாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயம் சென்று நீங்கள் பெருமாளை வணங்கி வருவதன் மூலம் நல்ல ஒரு யோகத்தை பெற முடியும். காரிய தடைகள் எல்லாம் விலகி நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ளக்கூடிய மன தைரியம் உண்டாகும். அதே போல் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள் மற்றும் பண கஷ்டம் இது எல்லாமே உங்களை விட்டு நீங்கிடும். நல்ல ஒரு வருமானம் அதிகரிக்க சனிக்கிழமையில் பெருமாள் ஆலயம் சென்று தேங்காய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதால் பல நன்மைகளையுமே நீங்கள் எளிதில் பெறுவதற்கு இந்த ஒரு பரிகாரம் மகர ராசி அன்பர்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அதே போல் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் தீர ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பர் உங்களுக்கு உதவியாக இருக்கும். நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே ஜாதகத்தை கணிச்சு இப்போ உங்களோட வாழ்க்கையில் திறம்பட நல்ல ஒரு உயர்வை கண்டதாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் நீங்கள் எப்படி உங்களோட வாழ்க்கையில் முன்னேறணும், இந்த ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா, அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கான பரிகாரம் எளிய வகையில் சொல்கிறாங்க. நிறைய பேர் இவங்ககிட்ட இதை கேட்டு இப்போ முன்னேற்றம் கடைஞ்சு தான் சொன்னாங்க. அதனால தான் உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படிங்கிற வகையில் கொடுத்துருக்கோம். இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. சரி வாங்க, நாம் இப்போ கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கிரனும், சுகஸ்தானத்தில் சூரியனும் புதனும், பஞ்சமஸ்தானத்தில் குருவும் சந்திரனும், கலஸ்டஸ்தானத்தில் செவ்வாயும், அஷ்டமஸ்தானத்தில் கேதுவும் வலம் வரக்கூடிய சூழலை அமைஞ்சிருக்கு.
மேலும் இந்த கிரக மாற்றங்கள் என்னைக்கு நடக்கும் அப்படின்னு பார்த்தா 11ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தா பஞ்சமஸ்தானத்திலிருந்து ரணருணரோகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 14ஆம் தேதி அன்னைக்கு சூரிய பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுறாரு. 16ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கும் 31ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கும் மாற்றம் பெறப்போகிறார். இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் என்ன மாதிரி அமையும் அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்க போகிறோம். வெட்டு 1 துண்டு 2 அப்படிங்கிற உங்களோட வாழ்க்கையில் ஒரு நேர்கோட்டில் பயணிக்கக்கூடியவங்க தான் இந்த மகரம் ராசி அன்பர்கள். நீங்கள் உங்ககிட்ட எல்லா விஷயத்துலையுமே ஒரு வித தனித்தன்மை தெரியும். இவ்வளவு சிறப்பாக செயலாற்றக்கூடிய உங்களுக்கு இந்த மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் உங்களுக்கு பல வகையிலுமே பலமாக அமைய போகிறார். பல வகையிலுமே எதிர்பார்த்த உதவிகள் அப்படிங்கிறது தக்க சமயத்தில் உங்களை வந்து சேரும். நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சரி சோதனையும் சரி மாறிடும். உடல் ஆரோக்கியம் வலுப்பெற்று காணப்படும். வாகனத்தில் செல்லும் பொழுது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அரசாங்க காரியத்தில் இருந்த தடைக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கிடும். புத்தி சாதுரியமே இப்போ இருக்கிறத விடவே அதிகரித்து காணப்படும். தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உயர்வு உண்டாகும். பணியாளர்கள் மூலம் நிறைய விதமான காரிய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். அனுபவபூர்வமான அறிவு கை கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எளிதாக உங்களோட பணிகளை செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். செயல்திறன் அதிகரிக்கும். உங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடித்து நல்ல ஒரு பாராட்டு பெற போகிறீங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட ஏதாவது குறை சொல்லியபடி தான் இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க. கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போகிறதும் வீட்டில் ஒரு இன்பமான சூழ்நிலையை உருவாக்கும். மேலும் நீங்கள் இந்த மாதம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடையவும் போகிறீங்க. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நல்லதாக இருக்கும். பிள்ளைகள் பற்றின எதிர்காலம் குறித்து அதற்கான தேவையான பணிகளை நீங்கள் இப்போ கவனிக்க தொடங்க போகிறீங்க. பெண்களுக்குமே இந்த மாதம் புத்தி சாதுரியம் அதிகரிக்கும். பயணத்தின் போது நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களோட பொருட்களை ரொம்பவுமே பத்திரமாக வச்சுக்கணும். களவு போகக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால ரொம்பவுமே ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்கணும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு திடீர் கோபங்கள் வரலாம். நிதானமாக இருக்கிறது நல்லது. உங்களுடைய புத்தி சாதுரியத்தால் எந்த ஒரு விஷயத்தையுமே எளிதில் சமாளிச்சிடுவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாமல் உடனுக்குடன் முடிவு காண்பது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதாக அமையும். தெளிவான சிந்தனை பிறக்கும். எந்த காரியத்தையுமே செய்யறதுக்கு முன்னாடி ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டால் வெற்றி உண்டாகும். அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சாமர்த்தியமான செயல்கள் மற்றவங்களை பார்த்து ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் அமையும். முக்கிய நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் நட்பு உங்களுக்கு கிடைக்கும். அதனால் கௌரவம் உண்டாகும். புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை கொடுக்கும். புதிய நபர்களின் அறிமுகம் நல்லதாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்கும். உங்களுடைய முழுமையான திறமையுமே வெளிப்பட்டு காணப்படும். ஆசிரியர்களுடன் நல்ல உறவு ஏற்படும். பெற்றோர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறாங்க. மகரம் ராசியில் இருக்கக்கூடிய உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். நிலுவையில் உள்ள தொகை கை வந்து சேரும். சிலருக்கு வேலை மாற்றம் கிடைக்கும். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க மத்தியில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். உங்களுக்கு இந்த மாதம் தெய்வ நம்பிக்கை அதிகரித்து காணப்படும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகளின் நலனில் அக்கறை காட்டுவீங்க. பெண்கள் திறமையாக சமாளித்து எந்த ஒரு பிரச்சனையிலுமே சாதகமான முடிவை பெறுவீங்க. இழுபறியாக இருந்த காரியங்களுமே எதிர்பார்த்த திருப்பத்தை கொடுக்கும். அவிட்டம் 1, 2ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இன்று எல்லா காரியங்களுமே நன்மை தரக்கூடிய வகையில் அமையும். செய்யக்கூடிய தொழில் சிறப்பாக நடக்கும். நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் எதிர்பார்த்த உதவி உங்களுக்கு உண்டாகும். வெளியூர் பயணங்களால் வீண் அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படலாம். கவனமாக இருக்கணும். செய்யக்கூடிய தொழிலில் மன நிம்மதியும் நிறைய நன்மையும் கிடைக்கும். மேலும் கோபப்படாமல் நிதானத்தை நீங்கள் கடைபிடிச்சால் நல்ல முன்னேற்றத்தையுமே பெற முடியும். மாணவர்களுக்கு தேர்வு பற்றின பயம் நீங்கிடும். கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். உங்களுடைய ஆசிரியர்களும் பெற்றோர்களும் உங்களுக்கு பக்கபலமாக எல்லா விஷயத்திலுமே இருப்பாங்க. மேலும் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் வருகிற பிரச்சனை தீர பரிகாரமாக சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கும் பெருமாள் ஆலயம் சென்று தேங்காய் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் பலவும் நீங்கள் பெற முடியும். அனைத்து விஷயத்திலையுமே தடைகள் நீங்கி நல்ல ஒரு தைரியம் கிடைக்க இந்த ஒரு பரிகாரம் நல்லதாக இருக்கும்.
என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்குமே மகர ராசியாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.